வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ராமன். நீ நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போது பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு 2025 ஆண்டு வரக்கூடிய ராகு கேது பேச்சு பலன்கள் பார்க்க போறாங்க. அதாவது இந்த 2025 பாத்தீங்கன்னா 3 முக்கிய பேச்சுகள் இருக்குங்க. குரு பேச்சு ஆகிறார், ராகு கேதுக்கள் பேச்சு ஆகிறார், சனி பகவான் பேச்சு. அப்போ இந்த 2025 பாத்தீங்கன்னா 3 முக்கிய கிரகங்கள் பேச்சு இருக்கு. அந்த முக்கிய கிரகத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி பலன்கள். இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள்ல ராகுன்னா யாருங்க? இந்த ராகுங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யோகர்னு சொல்லுவோம். ஒருவருடைய ஜாதகத்துல எண்ணில் அடங்கா யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் ராகு. ராகுவை போல கொடுக்க முடியாதுங்கிற ஐதீகம். அடுத்தபடி இந்த பக்கம் கேது. இந்த கேதுங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பாம்பு தான் உடலை அப்படியே சுத்தி சுருக்கி வச்சுக்குதோ, நீ எல்லாம் பாருங்க, பாம்பு புற்றுக்குள்ள போனா அப்படியே உடம்பு அப்படியே சுத்தி அப்படியே சுருக்கி வச்சுக்கும். அது மாதிரி தன்னைத்தானே சுருக்கி கொள்ளக்கூடியது இந்த கேது பகவானுங்க. அதாவது எதா இருந்தாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு இது செட் ஆகாது சொல்லிட்டு தன்னைத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு வந்து நம்மளை சுருக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான். அதாவது தடைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய, கேதுவை போல கெடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானுடைய பேச்சுங்க. இந்த ராகு கேதுக்கள் பாத்தீங்கன்னா பொதுவா இந்த ராகு பகவான் மீன ராசில கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பக்கம் கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி ராசி சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகி போறாருங்க. இவைகள் வக்ர கிரகங்கள் தான். எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வக்ர கிரகம் சொல்லக்கூடிய இருள் கிரகங்கள். மிக மிக சக்தி வாய்ந்த முதன்மையான சக்தி கிரகங்கிறது பாத்தீங்கன்னா கேது. அதற்கு அடுத்தபடியா வரக்கூடிய ராகு பகவானுங்க. இன்னைக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்ல முதல் முறையா நம்ம சேனல் இப்ப வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் பிரியப்படுற நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், எப்ப வேணா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி பண்ணி எப்படி நம்ம தெளிவா ஒரு பர்த் சார்ட் அமைப்புல பார்த்துட்டு வருங்க. சும்மா சொல்றதை விட நான் ஒரு ஜாதக கட்டம் போட்டு, ஏன்னா இல்ல ஏனைய கிரகமும் இருக்கும். இப்போ ராகு கேதுக்கள் பாவியாக இருந்தாலும் அவரை குரு பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும், சுபர் பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும். சோ அப்படி இருக்கும்போது அந்த பலனோட சேர்த்து முழுமையான ஒரு ராகு கேது பேச்சு பலன் நான் இந்த காணொலியில கொடுக்க ரெடியா இருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாரு. அதே மாதிரி உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்க சுற்றத்தினர் அனைவருக்கும் இந்த வீடியோ பகிர்ந்தளிங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ராகு கேது பேச்சு பலன் 2025 புதன் பகவானை ஆட்சி நாயனாக கொண்ட இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு எப்படி பாட்டு வருங்க. கன்னி ராசி சந்திரன் 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 கன்னியா ராசி. இந்த கன்னியா ராசிக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி ராகு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல மீன வீட்டுல இருந்தாரு. இப்ப இவர் உங்களுக்கு 6ஆம் பாகம்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டுக்கு இந்த ராகு பகவான் பயிற்சியாகி வர்றாரு. இந்த பக்கம் எடுத்து பார்க்கும்போது கேது பகவான். இந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசியில இருந்து உங்களுக்கு 12ஆம் பாவத்துக்கு போறார். கடந்த 1.5 ஆண்டு ராகு கேது பேச்சுல பாத்தீங்கன்னா பாதி பேர் எப்படி இருந்திருப்பீங்கன்னா 7ஆம் இடத்துல ராகு. அப்போ நல்லா போச்சு, ஏதாவது குதூகலமா போச்சு, நிறைந்த நண்பர்கள் இருந்தாங்க, காதல் நல்லா இருந்துச்சு, சில்மிசத்தோட நல்லா போயிட்டு இருந்துச்சு கடந்த காலங்கள். ஏன்னா 7ஆம் இடத்துல அவர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு குதூகலமா போயிட்டு இருக்கும். அதே சேம் சமயத்துல இங்க பாத்தீங்கன்னா அவர் ஜென்மத்து மேல கேது பகவான் இருந்த லாஸ்ட் கடந்த காலத்துல விரக்தி, என்னடா இந்த வாழ்க்கை இப்படித்தானா, பட்ட இடமெல்லாம் அடிபடுதே, எனக்கு அவமரியாதை இருக்கா, எனக்கு 2வது எனக்கு தன்னம்பிக்கை இல்லையே, எனக்கு நான் எந்த காரியம் செஞ்சாலும் எனக்கு தடைகள் இருக்கு, என்ன மதிக்க மாட்டுறாங்களே. இது ஒரு சிலரை பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளில வந்திருக்க நிலை கூட ஏற்பட்டிருக்கும். பெண்களால அசிங்கங்கள், எனக்கு பெண்களால பிரச்சனை, அதாவது மாற்று பாலினர், ஆணா இருந்தா பெண்ணு, பெண்ணா இருந்தா ஆப்போசிட் செக்ஸால எனக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு சொல்றது. அதாவது அசிங்கங்கள், அவமானங்கள், குடும்பத்துல என்ன மதிக்கல, நான் வேலை செஞ்ச இடத்துல எனக்கு மதிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இப்போ இந்த 2025 இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போது நம்ம நீங்க பார்க்க போறாங்க. இந்த ராகு கேது பயிற்சியில சர்ப்பங்கள் இந்த ராகு கேதுக்கள் 6, 8, 12 போய் மறைதுங்கிறது மிக மிக நல்ல விஷயங்க. ஒரு பழமொழி எல்லாருக்குமே தெரியும், கெட்டவன் கெட்டிடல் ராஜயோகம். அப்போ ராகு கேது யாருங்க? கெட்டவங்க. ராகு கேது
கெட்டவன் அவன் போயிட்டு ஆறுல மறையும் போது நம்ம எப்படி இருக்கும்? நல்லது தானே. ஆறுங்கிறது மறைவு ஸ்தானங்கள் 6, 8, 12. அப்ப கெட்டவன் மறைகிறான். அப்ப கெட்டவன் கெட்டு போகும்போது ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ கன்னிராசிக்காரர்கள் என்ன தான் நடக்க போகுதுன்னா, முதல்ல 6ஆம் இடத்துக்கு ராகு. ராகு சொல்லிட்டேன்னா அப்ப கேது சொல்றேன். இந்த 6ஆம் இடத்துக்கு ராகு. இந்த ராகு குரு பார்க்கிறார். 10ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்து ராகுவை குரு பார்க்கிறார். இந்த குரு பார்க்கறதுக்கு முன்னாடி ராகு என்ன பண்றான்னு சொல்றோம் பாருங்க. 6ஆம் இடத்துல ராகு வந்து உட்காரும் போது 6ஆம் பாவம் என்னங்க? நோய் நொடி பிணி பீடை சத்ரு, அதாவது ருண ரோக சத்ரு ஸ்தானம். இந்த 6ஆம் ஸ்தானம். இந்த ருண ரோக சத்ரு ஸ்தானத்துல இந்த ராகு வந்து அமராருன்னா என்ன சார் பண்ண போறாருன்னா, ஃபர்ஸ்ட் கடன் அடைய போதுங்க. இது வரைக்கும் தீரா கடன் தவிச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு கடன் அடையும். முதல்ல கடன் அடைய போகுது. 2வது என்ன நடக்க போகுது? ரோக சத்ரு, எதிரிய நம்ம வந்து வெல்ல போறோங்க. நம்மளோட சத்ருன்னு சொல்லக்கூடிய அந்த எதிரியை நம்ம வந்து வெல்ல போறோம், ஜெயிக்க போறோம். அதுக்கான முழுமையான இந்த சப்போர்ட் ராகு பண்ண போறாருங்க. அடுத்தபடியா உடல்ல இருந்த நோய் நொடி பிணி பீட தீருங்க. அப்போ உழைக்க போறோம்னு அர்த்தம். ஒருத்தன் உழைச்சாதான் அவனுக்கு வந்து காசு கிடைக்கும். அந்த வருமானத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? கடன் அடைக்க முடியும் இல்லையா? நமக்கு வந்து வருமானம் இல்லைன்னா நம்ம எப்படி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் அடைக்க முடியும்? அப்போ உழைக்கணும். உழைப்புக்கான முக்கியத்துவம் முதல்ல இங்க வரும். நான் இது வரைக்கும் எப்படியே இருந்துட்டேன்ப்பா, நான் இந்த இதுல நான் ஒரு ரிசல்யூஷன் எடுக்கிறேன், நான் என்னோட வாழ்க்கையில அடுத்த லெவல்ல முன்னேறி போக போறேன். நமக்கு முதல் வித்தி என்ன? உழைப்பு. உழைத்தால் உயர்வு. புரியுதா? அப்ப அந்த உழைக்கணுங்கிற சிந்தனையை கொடுக்கறதுக்கு ராகு ரெடியா இருக்கார். அதை நீங்க பயன்படுத்திக்கணுங்க. நீங்க உழைக்க போறேன்னா உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக்கா ராகு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி கடனை அடைக்க போறனாலும் இந்த ராகு சப்போர்ட் பண்ணுவார். தீரா கடன் அடையும் நேரம் பயன்படுத்திக்கணும். அதுக்கு என்ன பண்ண? உழைக்கணும். அடுத்தபடி எதிரியை வெல்ல போறாங்க. எதிரியை வெல்றதுன்னு என்னங்க? நம்ம வந்து அருவா வச்சு வெட்டுறது, அவனை ஸ்கெட்ச் போட்டு தூக்குறது, நான் மேப் போட்டு இந்த தூக்குறம் பாருங்கிறது கிடையாது. ஒரு மனிதனுடைய எதிரிங்கிறது முதல்ல வந்து அவனுடைய மனசோர்வுகள். இப்ப நீங்க ஒரு செயல் செய்யணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இது செய்வோமா, டயர்டா இருக்குப்பா, நாளைக்கு பண்றப்பா. அந்த சோர்வை கொடுக்கறது உங்க மனசு. மனதை வென்றால் அனைத்தும் உங்களுக்கு கிடைச்சு. ஒரு எதிரி இருக்காரா, அவரை நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க? வள்ளுவர் அழகா சொல்லுவார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். அதாவது நம்மளுக்கு ஒருத்தன் எதிரி இருக்கான்னா, நம்மளை ஒருத்தன் வந்து அவமரியாதை போய் நம்மளை வந்து விரட்டிட்டான், நம்மளை அசிங்கப்படுத்திட்டான்னா, அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டு. அவனே தலை குனிஞ்சு நம்ம இவங்களையா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சோம், அவரை தலை குனிய நீ வைக்கணும்ங்கிறது வந்து வள்ளலார் வாக்கு. சோ அப்போ இங்க இந்த ராகு வந்து அமரும் போது அதற்கான முயற்சிகளை உங்களுக்கு கொடுப்பார். புரியுதா? எதிரி முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க. அதுவே பெரிய விஷயம் இல்லையா? இப்ப உங்களை வந்து உதாசீனப்படுத்திட்டாங்க, உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இல்ல உங்க சொந்தக்காரங்களே வச்சுக்கோங்க, நீங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? என்ன பண்ணுங்க? ராகுகேது பேச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு எல்லாம் வரும். ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போங்க. குடும்பத்தோட ட்ரிப் போயிட்டு என்ன பண்ணுங்க? செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைங்க. அவங்க பாக்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வைங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அவன் அந்த பொறாமையிலேயே, அந்த பொறாமைங்க என்ன அவன் உள்ள பூரப்புற என்ன ஆகுனா, ஆமை போட்டு பூந்த வீடு மாதிரி எதிரி இல்லாம போயிடுவான். நீங்க அவங்கள போய் துன்புறுத்தி அவங்க மேல போய் அடிச்சு வன்முறையில ஈடுபடணும் அவசியமே இல்லை. புரிதல்? நீங்க என்ன பண்ணுங்க? உங்களோட சந்தோஷமா நீங்க இருங்க. குடும்பத்தோட சந்தோஷமா நீங்க இருங்க. அந்த சந்தோஷத்தை பார்த்து அவங்க எதிரிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அவங்களே காணாம போயிடுவாங்க. அது ஒண்ணு. அடுத்தபடியா உங்கள் மனதுல இந்த ராகு வந்து அமரும் போது ஒரு வேகம் வரும். 6ஆம் இடம் தொழில். புரிதல்? என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்டிவ் ரிப்போர்ட் வேவ்ல இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை இப்படி செஞ்சா அப்படி, அந்த ஒரு திங்கிங் வரும். அந்த திங்கிங்கை கரெக்டா பயன்படுத்தி நல்ல விஷயத்துக்கு இந்த ராகுவை பயன்படுத்தும் போது ராகுவை போல கொடுப்பார் இல்லை. அப்போ இந்த கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த ராகுங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. கூடவே பாத்தீங்கன்னா குரு 10ஆம் இடத்துல இருந்து குரு அங்க அவருடைய 9ஆம் பார்வையா பாக்குற குரு தனது 9ஆம் பார்வையா 10ஆம் இடத்துல இருந்து இந்த ராகுவை பார்க்க போறாரு. அப்போ ரெட்டிச்ச லாபம் இல்லையா? 2 மடங்கு லாபம் உங்களுக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ கன்னி ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்க மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க. 2 மனசை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, நான் எதுக்குமே சரிபட்டு வர மாட்டேங்கிறவங்க மனசை என்ன ஆசை வந்தா நமக்கு செட் ஆகாதான் போயிடுவான். இன்னும் எல்லாத்தையும் ஜெயிக்கிறவங்க. மனசுல ஒரு ஆசை வந்துச்சுன்னா வைராக்கியமா வச்சு ஜெயிச்சு முன்னேறவங்க. அப்போ மனசை கண்ட்ரோல் பண்ணும். இதை நம்ம இப்படி செய்யணும், அதுக்கு உடம்ப வந்து ஒத்துழைக்குமான்னு கேட்காதீங்க.
உடம்ப நீங்க கேட்டீங்கன்னா உடம்பு நாளைக்குனா இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். உங்களோட செயல்களை கரெக்டா செய்யுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வுங்கிறத அந்த உடம்பு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். நம்மளா உடம்புக்கு வந்து ஓய்வு கொடுக்கணும் அவசியம் இல்லை. 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் தூங்குறோம் பாத்தீங்களா, அந்த 8 மணி நேரம் உடலுக்கான ஓய்வு. அந்த 8 மணி நேரம் போதும். நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம தூங்குறது, எக்ஸ்ட்ரா உடல் சோர்வா இருக்கணும் தூங்குறது, உட்கார்ந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா மந்த தன்மை நம்ம கொடுத்து நம்மளோட முயற்சிகளை தடை பண்ணும். அப்போ 8 மணி நேரம் உறக்கம் இருக்கட்டும், உடலுக்கு ஓய்வு 8 மணி நேரம் போதும். ரிமைனிங் இருக்கிறத நீங்க முயற்சியில ஈடுபடுங்க, உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஒண்ணு. இந்த பக்கம் கேது என்ன சார் பண்ண போறாரு? 12ஆம் இடத்து கேதுனா ஒண்ணு இல்லைங்க, சாமியார் கிரகங்க. புரியுதா? எல்லாத்துக்கும் தடை கொடுக்கறதுங்க. உங்களுக்கு என்னால செய்ய முடியாதுப்பா, எனக்கு இது செட் ஆகாதுப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தது, உங்களை அசிங்கப்படுத்தி இருந்த கேது பகவான், உங்க மேல இருந்த இருள், உங்க மேல இந்த கரை எல்லாமே இப்ப 12ல போயிட்டு மறையுதுங்க. புத்து உணர்ச்சி பிறக்க போற அர்த்தங்க. சார் சனி பகவான் எங்களை பாத்துக்கிட்டு இருக்காரு சார்னா, சனி யாரு வீட்டுல வந்து பாக்குறாரு? குரு வீட்டுல வந்து பாக்குறாரு. புரியுதா? அங்கேயும் வந்து சனியால வந்து முழுமையான பார்வை கொடுக்க முடியாது உங்களுக்கு. பாருங்க, சனி வந்து மீன வீட்டுல, குரு வீட்டுல வந்து உங்களை பார்க்க போறாரு. புரியுதா? இங்க கேது உட்கார்ந்து இருந்ததுக்கும் சனி நல்லவன் வீட்டுல இருந்து பார்க்கும் போதும் உங்களுக்கு வித்தியாசங்கள் உண்டு. ஒரு கெட்ட வீட்டுல உட்காந்துன்னா அவனோட பவர் வந்து அதிகமா இருக்கும். புரியுதா? நல்லவன் வீட்டுல உட்கார்ந்து இருந்தா அதனால வந்து கெடுதல் பண்ண முடியாது. ஒரு நல்ல ஒரு சேரும்போது கட்டம் இதை பண்ணாதப்பா, அது தப்புப்பா, இது பண்ணாதப்பான்னு சொல்லிட்டு அங்க கெட்டது பண்ண விட மாட்டாங்க. இதே கெட்டவன் உட்காந்து ஹேய் பண்ண, நானே இருக்கேன், எத்தனை பேர் வேணும் பண்ணுவோமா, அதுதான் இங்க நீங்க பாக்கணும். ரியாலிட்டியை எடுத்துக்கோங்கன்னு சொல்ல வர்றேன். சோ அப்போ இந்த சனியோட பார்வை நீங்க பெருசா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா முதல்ல உங்களுக்கு மூவ் ஆகுறது கேது. இது வரைக்கும் இருந்த பிரச்சனை தீருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆலய தரிசனங்கள் நீங்களே போவீங்க. ஆலய தரிசனத்தையும் உங்களுக்கு வந்து அழைப்புகள் வரும். இந்த மலைமேல கோயில் போகுமா, மாலை போட்டு போகுமா, இல்ல வாங்க நம்ம ஒரு வாட்டி நம்ம சபரிமலை போயிட்டு வரலாம், வாங்க ஒரு வாட்டி நம்ம வந்து ஓம் சக்தி போயிட்டு வரலாம், வாங்க ஒரு வாட்டி நம்ம வந்து இந்த பக்கத்துல முருகங்களுக்கு மாலை போட்டு வரலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இறைவனை போயிட்டு தரிசிக்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். இறை நாமங்கள் துதிக்கின்ற வாய்ப்புகள் இருக்கும். இல்ல பாதி பேர் வந்து இறைவன் இல்ல, கடவுள் இல்லைன்னு சொல்லி இருந்தாங்க. எல்லாருமே கடவுள் உண்டுப்பா, நான் உணர்ந்துட்டப்பான்னு சொல்லக்கூடிய காலம் அந்த காலம். கடவுள் இல்லைன்னு சொன்ன பல பேர் கடவுள் நான் உணர்ந்துட்டேன்ப்பா, நான் வந்து அவரை உணர்றேன்னு சொல்லக்கூடிய காலம் இதே காலமா இருக்கும். இறைவன், உங்களுடைய இறைவனை பீனி அந்த ஆலயத்துல சந்திக்கிற வாய்ப்புகள் உண்டு. அது உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கும். இதுல மைனஸ் சொல்றோம் பாருங்க. உங்களுக்கு இந்த சிம்மத்துல கேது பகவான் அமர்றாருன்னா, சிம்மம்ங்கிறது பாத்தீங்கன்னா 12ஆம் இடம். சூரியனோட வீட்டுல இவர் அமரும் போது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பாதம் சம்பந்தமான பிரச்சனை, கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வரையில வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இது ஒலிக்கிறது மேல வந்து இந்த கேது பகவான் அமரும் போது பாத்தீங்கன்னா ஒரு சில முயற்சிகள்ல காரிய தடைகள் இருக்கும். புரியுதா? கற்பக விநாயகர் அல்லது வலம்புரி விநாயகரை வழிபாடு பண்றது உங்களுக்கு எப்பவுமே நன்மையை கொடுக்குங்க. அதே மாதிரி பொதுவா ஓரிவா எடுத்து பார்க்கும்போது இந்த கன்னி ராசி உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த காலம் பார்த்தா நல்ல காலமா இருக்கு. மெயினா உங்களுக்கு எடுக்கக்கூடிய சர்ப்பங்கள் 2 போயிட்டு மறையுது. அப்போ உங்களுக்கு எடுக்க ஆள் இல்ல. புரியுதா? இப்போ என்ன நீங்க பண்ணணும்னா இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு உழைக்க ஆரம்பிங்க. ஏன்னா இப்ப சொன்ன ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு போயிட்டு போட்டோ எடுத்து வைங்க, உங்களை பார்த்து வயிறு எறியவங்க எரிஞ்சே போகட்டும்னு. அப்போ நீங்க ஃபேமிலி ட்ரிப் போகணும்னா உங்களுக்கு பணம் வேணும் இல்லையா? அப்போ உழைக்கணும். புரியுதா? அதே மாதிரி என்ன பண்ணுங்க, இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு நல்லதையே அள்ளி கொடுக்க போறாரு இல்லையா? ஒரு இறை வழிபாடும் சொல்றோம் பார்த்துக்கோங்க. 6ஆம் இடத்து ராகு கருமாரி அம்மனுக்கு உங்களால முடிஞ்ச உபயத்தை பண்ணுங்க. வெள்ளி செவ்வாய் ஞாயிறு உங்க வீட்டுல விளக்கு ஏற்றி கருமாரி அம்மனையும் துர்க்கா அம்மன் நினைச்சு நீங்க வந்து சாம்பிராணி போடும்போது இந்த ராகுவோட கெடுபலன்கள் கொஞ்சம் இருக்கும். அந்த கெடுபலன் நீங்க உங்களுக்கு நற்பலன் மிகுதியா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள். இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய நடப்பு தசாநாதன், நடப்பு புத்திநாதனை பொறுத்து மாறுபடுங்க. அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகு பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன, கேது பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன, ராகு கேதுக்களை எந்த சுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இல்ல எந்த அசுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க வாங்கிய சாரங்கள் என்ன, இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போதுதான் உங்களுக்கு ஒரு முழுமையான ப்ரிடிக்ஷன் கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்துல, அதாவது பர்த் ஜாதகத்துல உங்களுக்கு அவங்க நிலைகள் என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மேட்சஸ் 100% வருங்க. இது வந்து கோச்சார பலன்கள். புரியுதுங்களா? உங்களுடைய சுய ஜாதக பலன் நீங்க நம்மகிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க நண்பர்கள் எல்லாரோட இந்த வீடியோஸை பகிர்ந்தளிங்க.
நான் உங்களை வேறு காலம் சந்திக்கிறேன். நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு ஜோதிடர் கார்த்திக் ரகுராமன். நன்றி, வணக்கம்.